Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. ரொம்ப தேங்க்ஸுங்க முரளி. நீங்கள் எங்களுக்கு செஞ்சுருக்கிறது சாதாரண உதவி இல்லை. நாங்கள் இதை எப்பவுமே மறக்க மாட்டோம். நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ், எவ்வளவோ பயந்துட்டு இருந்தீங்க. அதான் இப்ப கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. இப்போதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஊரு விட்டு ஊரு போய் தாலி கட்டிக்கிட்டீங்களா? என் சாபத்தை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த கங்கம்மாவை குடுவையில் அடைச்சிட்டா இந்த கன்னிகாபுரத்துக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருமா? 48 நாள் இல்ல 48 மணி நேரத்துல இந்த கங்கம்மா யாருன்னு காட்டுறேன். அபிராமி, அப்பா எந்திரிச்சிட்டீங்களாப்பா? எந்திரிச்சிட்டீங்களா? என்னம்மா காத்து பலமா அடிக்குது? ஊர்ல ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதா? நம்பூதிரி மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டானா? அப்பா அப்பா உட்காருங்கப்பா, உட்காருங்க. என்னன்னு சொல்லுமா? அப்போ அப்பா, நம்பூதிரி கட்டுப்பாட்டுல இருந்து கங்கம்மா வெளியே வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் தியானத்துல இருந்து எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. கங்கம்மாவோட ஆவேச குரல் கேட்டுச்சுப்பா. அப்போ இவங்க கல்யாணம் நடந்துட்டா? கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு தான் வேண்டிட்டு. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்கப்பா, தைரியமா இருங்க. வேண்டாம், மாத்திரை சாப்பிடுங்க. ஏற்கனவே உன் தங்கச்சி என்ன சாகடிச்சிட்டா. இந்த மாத்திரை மருந்து என்ன காப்பாத்த போகுது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்கப்பா. டாக்டர் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்காருப்பா. ப்ளீஸ் மாத்திரை சாப்பிடுங்க. ப்ளீஸ் சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. அம்மாடி, போம்மா, போய் என்னன்னு பாருமா. அப்பா நீங்க இருங்க, நான் பாக்குறேன். போம்மா, போய் என்னன்னு பாருமா. நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆச்சி, ஜாம் ஜாம்னு நடக்க வேண்டிய கல்யாணம் ஆச்சு. இப்போ எங்கேயோ நடந்துருச்சு. எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் ஆச்சி. நரசிம்மா, நமக்கு விடுவு காலம் பிறந்தாச்சு. இனி 1000 நல்ல காரியம் நடக்கணும் நம்ம ஜமீனுக்கு. நமக்கு இனிமே ஐயா, ஐயா, என்னையா? கங்கம்மா வெளியில வந்துட்டாங்களா ஐயா? என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, காட்டுக்குள்ள ஒருத்தன் போனா.
சரி நீ போ. அச்சி ஆச்சி, இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. கங்கம்மா வெளியில வந்துட்டா. என் பிள்ளைங்களோட கதை என்ன ஆகும்? என்ன ஆகும்? இங்க இருந்த அந்த கங்கா எல்லாம் தாண்டி போய் அவங்கள பழி வாங்க போறாளா? நான் சொல்லல, உன் பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. உள்ள போ. ஏய் தமைந்தி தமைந்தி தமைந்தி, கற்பகம் தண்ணி கொண்டு வா. தமைந்தி தமைந்தி, என்னமாச்சு? தமைந்தி தமைந்தி, கற்பகம் தண்ணி கொண்டு வாமா. கொடு. தமைந்தி 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 தமைந்தி, எழுந்திரு தமைந்தி. ஏய் மச்சி, பர்ற. ஆமாண்டா. டேய் மச்சி, நகை கடையா அங்க நிக்குது பர்ற. வாங்க. மாப்பிளையும் வா சௌமியா. போறது சொந்தக்காரங்க யாரும் இல்ல. கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிருக்கானுங்க. லவ்ஸா இருக்குமோ? ஆமா ஆமா மச்சான், 2 பேருமே செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கானுங்கடா. கொடுத்து வச்சவனுங்க மச்சான். இவனுங்க 2 பேருமே தூக்கிட்டுன்னு வச்சுக்க, சேமா துட்டு பார்க்கலாம். இந்த பர்ற 2 பேரையும் எய்ம் பண்ணா எதுவும் கிடைக்காது. இவளா இல்ல அவளான்னு இங்கேயே டிசைட் பண்ணிக்கலாம். நிறைய நகை போட்டிருக்காள அவதான் மச்சான். சரி, பொண்ணுக்கு பொண்ணு, நகைக்கு நகை. என்ன சொல்றீங்க? டைம் ஆச்சுப்பா, கிளம்பலாம். சரிங்கம்மா. வாங்க. போலாம். ஏய் கிளம்புதுங்கடா, இந்த விடவே கூடாது. டேய் மச்சி, வர்றா கார் கிளம்பு போதே. நம்ம கார் பின்னாடி தான் நிக்குது. ஆமா ஆமா, பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் நோட்டம் விடலானா? ஏய் மச்சி, வட 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 பட பட. சிவா, ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்து. ஜெயந்தி, கிடைச்சாங்களா அவங்க? இல்ல, கிடைக்கல. சரி வா. ஜெயந்தி, நீ கார்ல ஏறுனதுல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா, தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம்ல, அந்த டயர்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. யார் சிவா? அபி கால் பண்றான். இப்போ என்னன்னு சொல்ற ஜெயந்தி? தேடி பார்த்தோம், கிடைக்கலன்னு உண்மையை சொல்லிட வேண்டியதான் சிவா. அட்டென்ட் பண்ண சிவா. அவகிட்ட என்னன்னு சொல்ற ஜெயந்தி? வண்டியை ஓரமா நிறுத்த சிவா. இது பார்க்க. ஹலோ ஹலோ அபி. சிவா, என்னாச்சு? நான் ஒரு பக்கம், ஜெயந்தி ஒரு பக்கம்னு தேடி பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போதான் ஜெயந்தியை பிக்கப் பண்ண. 2 பேரும் சேர்ந்து தேடுறோம். கோவில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு பல இடத்துல தேடி பார்த்துறேன் அபி. அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எல்லா சோர்ஸ்லையும் ட்ரை பண்ணி தான் இருக்கும். எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அபி. டைம் போயிட்டே இருக்கு சிவா,
முன்ன விட பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன் அபி? நம்பூதிரியால குடுவையில அடைஞ்சிருந்த கங்கம்மா வெளியே வந்துட்டா. இந்த கல்யாணம் நடந்தா அவங்கள அவ விட்டு வைக்க மாட்டா. எந்த நிமிஷம் என்ன தகவல் வருமோன்னு பயந்துட்டு இருக்கோம். அபி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம தடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நாங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறோம். போதுமா? இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். நீ ஒன்னும் பயப்படாத அபி. என் நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளவு பெரிய சிட்டியில எப்படி அவங்கள தேடுவீங்க? ஏன் இப்படிலாம் பேசுற அபி? ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட். நோ சரி, நீயும் அங்கிளும் இங்க வரதா சொன்னீங்களே. கிளம்புற நேரம் அப்பாவுக்கு லேசா நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்ப அங்கிள் எப்படி இருக்காரு அபி? ஒன்னும் சீரியஸ் இல்லையே? இப்பதான் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்பா நல்ல ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிருக்காரு. சரி, அங்கிள் நீ நல்லா பாத்துக்கோ. எப்படியாவது சௌமியாவையும் மத்தவங்களையும் தேடி கண்டுபிடிச்சு உனக்கு நான் இமிடியேட்டா கால் பண்றேன். சரி சிவா. அபி. என்ன சிவா? ஒண்ணு இல்ல அபி. டோன்ட் வரி. ஓகே. தேங்க்ஸ் சிவா. பாய் ஜெயந்தி. பாய் அபி. எனக்கு ஒண்ணு ஆகல. ஸ்ட்ரீட்குள்ள இவ்வளவு வேகமா வண்டி ஓடுது. வண்டி நம்பர் நோட் பண்ணியா? ஒரு செகண்ட்ல எஸ்கேப் ஆயிட்டான்டா. ஐயோ, சரி விடுப்பா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. கோயில எல்லாரும் உங்களையே பார்த்தாங்கல்ல, திருஷ்டி கழிஞ்ச மாதிரி. விடுங்கப்பா, நான் போய் வேற ஆரத்தி கொண்டு வரேன். தள்ளுமா. கிருஷ்ணா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? தாலி கட்டின உடனே. ஏய் சௌமியா, என்ன ஆச்சு? இது கூட கங்கம்மா சாபம் தான் நினைச்சு பயப்படுறியா? என்னதான் நீ காப்பாத்திட்டல? எனக்கு தான் ஒன்னும் ஆகலையே. வருத்தப்படாத சௌமியா, எனக்கு ஒன்னும் ஆகாது. விடுங்க, இனிமே ஒன்னும் ஆகாது. அதான் சென்னைக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமே ஒன்னும் கவலை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். புதுசா கல்யாணம் வேற இருக்கீங்க, வாங்க போலாம், வாங்க.
அப்பா அம்மா எல்லாம் இருந்து நடத்திருக்க வேண்டிய கல்யாணம். அவங்களுக்கு ஈடா எங்களால செய்ய முடியலனாலும் எங்களால முடிஞ்சதை செய்யறோம். எதுக்குமா? இந்த பாலும் பழமும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ்மா. ஹோட்டல்ல தங்கியிருந்தா இது ஒரு ஃபார்மலான கல்யாணமாக தான் இருந்திருக்கும். நாங்கள் எல்லாருமே உங்களை எங்கள் அம்மாவை தான் நினைக்கிறோம். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல. பிள்ளைங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லுவாங்களா என்ன? சரி, அதை விடுங்க. நீங்க பாலும் பழமும் சாப்பிடுங்க. பிரபா, என்ன கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்டு இருக்க? எனக்கு வேண்டாம். சாப்பிடுமா, சாப்பிடு ப்ளீஸ். நீ உள்ள போய் வேலை பாரு. சரிங்கம்மா. போதும். டேய் மச்சான், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் இல்ல இல்ல, இது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் தெரியாதா? பால் பழம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? உனக்கு கல்யாணம் ஆனாலும் ஆச்சு, அதுக்கு நீ இப்படியாடா? நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ உனக்கு தெரியும். நான் வேணா உனக்கு பால் பழம் கொண்டு வரேனே. பாலும் பழமே வேணாம்ப்பா. ஓ சீக்கிரம் 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 குடிங்க. எனக்கு ஒரு வாய். எப்பா இந்த இடத்துக்கு நான் வரலடாப்பா, ஆளை விடுங்க. ஏய் இருடா, ஒரு நிமிஷம் முடிச்சு கூடு. ஒரு வாய் தான். ஓகே, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே. எப்படியோ கங்கம்மா சாபத்தை மீறி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டோம். நாளை காலையில ஃப்ளைட்டு. கங்கம்மாவாவது நாகம்மாவாவது பாஸ்போர்ட் வீசாலாம் கிடைச்சு அவங்க இங்க வர்றதுக்குள்ள 48 நாள் முடிஞ்சு நாம இங்கேயே வந்துடலாம். அங்க நம்மள காணாம 2 பேருக்கும் பல்பு தான். இனிமே நமக்கு ஜோலி 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 தான். ஹே சும்மா இரு. ஏய் இப்போ வேணாடா, நைட்டு பார்த்துக்கலாண்ணா. என்னாச்சுங்க? லைன் கிடைச்சதா? இல்லப்பா, சுவிட்ச் ஆஃப்னே வருது. கவலைப்படாத, மொபைல் ஆன் ஆன உடனே கிருஷ்ணன் கூப்பிடுவான். இது தேவையா? பெத்தவ என்ன ஒரு வார்த்தை கேட்காம எப்படி பிள்ளைங்களை அனுப்பலாம்? கங்கம்மாவை ஜெயிச்சு காட்ட என் பிள்ளைங்க தான் கிடைச்சாங்களா? நிறுத்தடே. எதுக்கு இப்போ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன கல்யாண வீடா இல்ல இழவு வீடா? உங்களுக்கு என்ன ஆச்சு? எங்களை கேட்காம பிள்ளைங்களை அனுப்பிட்டீங்க. அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நான்ல உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கேன். ஏய் போதும் போதும், நிறுத்து. உசுர கையில பிடிச்சிட்டு இருக்காளா? பிள்ளைங்களை பத்திர கவலை உனக்கு மட்டும்தானா? எங்களுக்கெல்லாம் இல்லையா?